ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அரிஸ்டோகிராட்ஸ் ரிவெஞ்ச் மனுவோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 34 ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோ மிஸ்ஸிக்கு பார்த்து கேட்குறான், உன் லைஃப்பை விட இம்பார்ட்டண்டான ஒன்றை நீ ரிஸ்க் பண்ண ஆசைப்படுறியா? அதுவும் ரிவெஞ்சுக்காக அந்த டகுரா கூட தூங்க முடியுமா உன்னால்? அதை கேட்டதும் அவள் அப்படியே ஷாக்கில் உறைஞ்சி போயிருக்கா. ஹீரோக்கு முன்னாடி என்ன பதில் சொல்கிறன்னு தெரியாமல் கூட இப்போ ஹீரோ சொல்கிறான், என்ன முடியாது தானே, நீ கிவ் அப் பண்ணிடு சொல்லிவிட்டு ஹீரோ அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். போகும்போதே சொல்கிறான், என்னால் டீட்டெயிலான சொல்ல முடியாது, எனக்கு நிறைய ரீசன் இருக்குது அந்த டகுரா ரிவெஞ்ச் எடுக்கிறக்காக. நீ வேறு டிஃப்ரெண்ட்டான பார்த்த சூஸ் பண்ணிக்க. அவன் அப்படி போயிட்டு இருக்கும்போதே அவள் சொல்கிறா, அவர் எப்பயுமே என்னோடய பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கை அவர் தான் அட்டன் பண்ணுவார். என்ன அவள் அப்படி எந்த சைடு பார்த்துட்டு சொல்கிறா, என் ஃபாதர் ரொம்ப பிஸியான மேன், பட் அவர் எந்த ஒரு சிங்கிள் பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கும் மிஸ் பண்ணதே இல்லை தெரியுமா? நான் சின்ன வயசாக இருக்கும்போது எல்லாருக்குமே அவங்கவுங்க மதர் மட்டும்தான் வருவாங்க, பட் எனக்கு வர்றதெல்லாம் எங்கள் அப்பா தான். எவ்வளோ பிஸியான ஷெடியூல்லையும் எனக்காக அதை அட்டன் பண்ணுவார் தெரியுமா? அவர் வீட்டுக்கு கூட ஒழுங்காக வர மாட்டார், பட் என்னோடய பேரண்ட் டீச்சர் மீட்டிங்னா கரெக்டாக அட்டன் பண்ணுவார் தெரியுமா? அப்போ நான் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன் தெரியுமா அவரை பார்க்கும்போது. அடுத்து அவரை பார்த்தது எப்படி தெரியுமா? எங்கள் வீட்டு செவத்தில் வெறும் ஃப்ரேம் போட்டு மட்டும்தான் இருந்துச்சு. அவர் பணத்துக்கெல்லாம் மோசடி பண்ணுற ஒரு ஆள் கிடையாது. அவரை ஏமாற்றிட்டான், அவரை ஃப்ரேம் பண்ணிட்டான்னு ஹீரோ கிட்ட வந்து கத்திக்கிருக்கா. ஓ, பட் உன் ஃபாதர் கூட ரிவெஞ்சுக்காக நீ இப்படி ஆசைப்படுவேன்னு அவர் நினைக்க கூட மாட்டார், நீ இதெல்லாம் விட்டுரு. அதுக்கு அவசரா, இல்லை அவனை என்னோட கையால் ரிவெஞ்ச் எடுக்கலைன்னு வச்சுக்கவே என்னால் எப்பயுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கவே முடியாதுன்னு அழுதுகிட்டே சொல்கிறா. அதுக்காக நான் எதுவாக இருந்தாலும் பண்ணுறேன்னு ஷர்ட்டை கழட்டிகிட்டு இருக்கா. கழட்டி தூக்கி வச்சுட்டு ஹீரோ பார்க்குறான், என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கா? பார்த்தா நான் என்னோட ரிவெஞ்சுக்காக இது கூட எனக்கு பெருசாக தெரிலன்னு அப்படின்ட்டு இருக்கா. இன்னும் நம்பலையா? இந்த பாருன்னு சொல்லிக்கிருக்கா. ஹீரோ வந்து அழுதுட்டான், என்ன பண்ணிக்கிருக்க நிப்பாட்டு, எனக்கு நல்லாவே புரிஞ்சு, நான் உன்னைய டெஸ்ட் பண்ண மட்டும்தான் செஞ்சேன், ஏன்னா உன்னோட முடிவில் நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செக் பண்ணுறக்காக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோ கீழே எடுக்கிற ட்ரெஸ் எடுத்து அவன் மேலே போட்டுக்கிறா. என்னை மன்னிச்சிரு, நீ ரிஸ்க் எடுக்கத்தான் வேணும், பட் இந்த அளவுக்கு இல்லை. சரி ஓகேப்பா, இருந்தாலும் உனக்கு கேட்குறேன், நீ இதுக்கு முன்னாடி இந்த டகுராவை அந்த பாரில் மீட் பண்ணியிருக்கியா? அவன் அப்படியே பார்த்துக்கிருக்கா. பார்த்துடலாம அவர் சொல்கிறா, இல்லை இது வரைக்கும் அவரை அங்கே மீட் பண்ணதே இல்லைன்னு சொல்கிறா. ஓ, அப்போ இது பாசிபிள் இருக்குது. ஏய் சரிப்பா, அப்போ இன்னையிலேருந்து நம்ம அலைஸ் ஆகிட்டோன்னு ஹீரோ கையை கொடுக்குறான். அவளும் கையை கொடுத்துட்டு, நீங்கள் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். இங்கிட்ட அப்படியே கட் பண்ணேன் நம்ம ஹீரோட ரூம் தான். ஏய், அந்த டகுராவோட ஸ்டாக்கெல்லாம் ஷார்ட் செல் பண்ணுறா எல்லாத்தையும். அதை கேட்டதும் அவன் அந்த ஆப்பிளை கட் பண்ணிக்கிட்டு ஒரு வழியா நம்ம டர்ன் வந்துருச்சா? இங்கிட்டு ரியோஜிக்கு அது கூட புரியலை. ஏய் ஏதோ ஸ்டாக்குன்னா சொல்கிறீங்க, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கடா. ஏய் அது ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு ஒரு நம்பிக்கையான ஆள்கிட்டருந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. பார்த்தா அந்த சிகட்டோ தான் இப்போ வரக்கூடிய ஒரு ஏலத்தில் அந்த பெரிய கேசினோவும் இந்த டாகுரோட கம்பெனியும் ஒரு ஹியூஜ் டீலை மேக் பண்ண போகிறானுங்களாப்பா. அந்த டீலுக்கு முன்னாடி நம்ம அவனோட ஊழல் எல்லாத்தையும் அம்பலப்படுத்தி அவனையே வச்சு ஃபோர்ஸ் பண்ணி அந்த டீலை கேன்சல் பண்ண வைக்கணும், புரியுதா? இருந்தாலும் பட் ஸ்டாக்கோட ப்ரைஸ்னால் கிராஷ் ஆயிருமாப்பா. அதுக்கு சொல்கிறான், ஷார்ட் செல் பண்ணால் நம்மளுக்கு ஹியூஜ் ப்ராஃபிட்டும் கிடைக்குண்டா. அவனுங்க அப்படியே பார்த்துக்கிருக்கானுங்க. அப்போ டாக்கு கேட்குறான், சரி ஓகேப்பா, உன்னோட பிளான் என்ன? அது ஹீரோ சொல்கிறான், அவன் எப்பயுமே ஒரு ஹெவி ட்ரிங்கர், அது மட்டும் இல்லை பணத்தை வச்சு உமன்ஸ் ட்ரிங்க்ஸ் கொடுத்து அந்த பாரில் என்ஜாய் பண்ணுறதான் வேலை. அப்போ அவன் அட்வான்டேஜ் எடுப்பான், அதை வச்சு நல்ல உமன்ஸோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதே எதுவும் கேள்வி கேட்டாங்கன்னா பணத்தை கொடுத்து அந்த விஷயத்தையே முடிச்சிருவான். அப்போ ரீஜி கேட்குறான், ஒருவேளை அவங்க ரிஃப்யூஸ் பண்ணால் என்ன பண்ணுவான்? அதுக்காக சொல்கிறான், அதுக்குத்தானே இருக்கான் அந்த ஜாகசாகி, அவன் லால இருக்க எல்லா கனெக்ஷன் மூலமாகவும் அவனுங்களை க்ரஷ் பண்ணிடுவான். அவன் சொல்கிறான், ஓ இவ்வளோ பண்ணுறானுங்களா அவனுங்க? அதை கேட்டதும் ரியூஜி கையில் அந்த ஆப்பிளை நொறுக்கிட்டான். இதை நான் மன்னிக்கவே மாட்டேன். அப்போ டாகுரை கேட்குறான், சரி ஓகேப்பா, அவனோட ஊழல் எல்லாத்தையும் இப்போவே நம்ம வெளியே கொண்டு வர போகிறோமா? அது ஹீரோ சொல்கிறான், இல்லை அவனோட கேஸ் எல்லாமே கோர்ட்டில் செட்டில் ஆயிடுச்சு தெரியுமா? அந்த லாயர் ஜாகசாயி எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டான். ஏய் அப்போ எப்படிப்பா ஒரு சின்ன இன்சிடென்ட் வச்சு நம்ம இது பண்ணுறது? அது ஹீரோ சொல்கிறான், அதுக்காகத்தான் அவனுங்க மறக்க முடியாத அளவுக்கு அவனுங்க பேரை கெடுக்க போகிறோம், அதுவும் ப்ரூஃபோடன்னு
ஹீரோ அந்த ஆப்பிளை வாங்கிட்டு டெரராக சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட அப்படியே கட் பண்ணா டோக்கியோவில் அந்த ஏலம் நடக்கிற பில்டிங் தான் அந்த கேமிங் கெசினோ ப்ராஜெக்ட்டும் நடக்கிற இடம். பார்த்தா ஒரு ஆள் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது டோட்டலாக பட்ஜெட் 18 மில்லியன் ஏன் வரும். அதில் பார்த்தா டகராவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த டீல் மட்டும் கம்ப்ளீட் ஆச்சு, என்னோட ஸ்டாக் எல்லாம் ஸ்கை ராக்கெட் மாதிரி வானத்தையே தொற்றுண்டான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அங்கே உட்காந்துருக்க மெம்பர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவன் பார்க்குறான் என்ன நடந்துருக்கு. பார்த்தா அவனுங்க கேட்குறானுங்க, உங்கள் கம்பெனி ஸ்டாக் எல்லாம் ஷார்ட் சோல்டு ஆகிட்டே இருந்திருக்கே கொஞ்ச நாளா, என்ன காரணம்? அது மட்டும் இல்லை, அதோட அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? 3 மில்லியன் யான். அவ்வளோ ஷார்ட் சோல்டு பண்ணுற அளவுக்கு உங்கள் ஸ்டாக் இருக்கா? நாங்களாம் இன்வெஸ்டர் தான், நாங்களும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இப்படி எப்படி நடக்கும்னு பார்த்துக்கிருக்கான். அதுக்கு டாகுரா கத்துறான், ஏய் என்னடா எவனோ ஒரு ஸ்டூபிட் பார்த்த வேலைக்கு நான் என்னடா பண்ண முடியும்? அப்போ அவன் திங்க் பண்ணிக்கிருக்கான், எப்படியாவது இவனுங்களை மலிப்பியாகணும். இந்த டீல் மட்டும் ஃபைனலைஸ் ஆச்சு, என்னோடய ஸ்டாக் மறுபடியும் மேலே ரேட்டு போயிடும். அப்போ எவன் ஷார்ட் சோல்டு பண்ணால் நமக்கு என்னன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு பார்த்தா, ஏய் இப்போ எவ்வளோப்பா பண்ண? அது ஹீரோ சொல்கிறான், ஏய் 5 பில்லியன் என்ன ஷார்ட் சோல்டு பண்ணி விட்றா. சிரிச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோ. இந்த போட்டி ரொம்ப இன்டென்ஸாக போயிட்டுருக்குல. அங்கே டாக்கோ பார்க்குறான், டேய் நம்ம ஆல்ரெடி மேக்ஸிமம் லெவரேஜ் தாண்டிட்டோம்டா. இப்போ ரொம்ப ஷார்ட் சோல்டு பண்ணோம்னா நம்மளுக்கு ஹை ரிஸ்க் இருக்குது, வந்தால் ஹை ரிட்டர்ன் கிடைக்கும். கிட்டு ரீஜ் கேட்குறான், ஏய் ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் மேலே போயிட்டு தான்ப்பா இருக்கும், அப்படி நடந்தா என்ன ஆகும்? அது ஹீரோ சொல்கிறான், என்ன நடக்குமா? இங்கிட்டு அவனும் சொல்லியிருக்கான், என்ன நடக்குமா? நீ ஒரு பழமொழி கேட்டதே இல்லையா, உங்கள் சோலை செல் பண்ணுங்க வீட்டை வாங்குங்கன்னு? அதே தான் நடக்கும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை. நம்ம இந்த ஷார்ட் சேல் பண்ணோம்னு வச்சுக்கவே, இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே போச்சுன்னா அந்த டேமேஜோட லிமிட்டும் நம்ம தாண்டி போயிட்டே இருப்போம். இதில் ஷார்ட் சேல் பண்ணுறவனுக்கு 100 பில்லியனுக்கு மேலே நஷ்டமாகும்னு இவன் கத்திக்கிட்டு கிடக்குறான். அதே ப்ரைஸ் ஃபால் ஆச்சு, நான் வின் பண்ணுவேன்னு ஹீரோ இங்கிட்டு சொல்லியிருக்கான். அப்போ டாக்கோ சொல்லிக்கிட்டு இருக்கான், ஒருவேளை ப்ரைஸ் கீழே போச்சுன்னா என்னப்பா பண்ணுவேன்? அப்போ இங்கிட்ட டாகுரா சொல்லியிருக்கான், அந்த இடியட்ஸ் அந்த ஷார்ட் சேல் பண்ணானுங்களே அவனுங்களுக்கெல்லாம் மொத்த காசு நாசமாக போகுண்டான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோச்சரான், இந்த நெக்ஸ்ட் மந்த் தான் அந்த டீலே ஃபைனலைஸ் ஆக போகுது, அதுக்கு இடையில நம்ம பண்ணுற இந்த வேலை தான் அவனோட எல்லாத்தையும் டிசைட் பண்ண போகுதுன்னு ஒரு மாதம் முன்னாடியே பிளானை போட்டானுங்க. ஏய் 1 மந்த்லேருந்து இப்போ தானப்பா ப்ரைஸ் இறங்கிட்டு இருக்கு. அந்த ஆக்ஷனட்டை டாகுரா சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏன் நெக்ஸ்ட் மந்தில் என்கிட்ட ரைஸ் ஆகலாம், இதில் என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டுங்கிறதே கேம்பிள் தானாப்பான்னு இங்கிட்டு டாகுரா சிரிக்கிறான். அங்கிட்டு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான், உன்னை விட மாட்டேன்டான்னு. இதோட இந்த சாப்டர் 35 ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ஹீரோ டாக்கு கிட்ட சொல்கிறான், நெக்ஸ்ட் மந்த் நடக்க போகிற அந்த டீலை டிசைட் பண்ணுறதே நம்ம இப்போ பண்ணுற இந்த வேலை தான், ஒழுங்காக பண்ணுறா. இங்கிட்டு டாகுரா அவன்கிட்ட சொல்லிக்கிருக்கான், ஏய் 1 மந்த்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏறத்தான் செய்யும் இறங்கத்தான் செய்யும், ஏன்னா இது ஒரு கேம்புல்னு 2 பேரும் கத்திக்கிருக்கானுங்க. இங்கிட்டு டியூஜி கேட்குறான், என்னது 1 மந்த் இருக்கா? ஏய் அதெல்லாம் நம்மளுக்கு கம்மியான டைம் தான்ப்பா. அது மட்டும் இல்லை, அந்த டகுரா இப்போ எந்த ஒரு ஹோட்டலுக்கும் சரி ஹோஸ்ட் கிளப்புக்கும் சரி போகிறதே கிடையாது, அதுவும் முக்கியமாக ஃபீமேல் ஸ்டாஃபோட போகிறதே இல்லையாம்ப்பா. எனக்கு தெரிஞ்சு அவனை பற்றி விசாரித்ததில் அவன் எப்பயும் ரெகுலராக போகிற பாருக்கு மட்டும் தான் போயிட்டுருக்கான், அதுவும் தனியாக போய் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிருக்கானா அமைதியா. அப்போ டாக்கோ சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு அவனுங்க அந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங்காக தான் வெயிட் பண்ணிக்கிருக்கானுங்க, அதுக்காகத்தான் அவன் லோ ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணிக்கிருக்கான். ஹீரோ சொல்கிறான், நீ சொல்கிற கரெக்ட் தான். ரியூஜி சொல்கிறான், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்குப்பா. என்ன ஐடியாவா? 2 பேரும் பார்க்குறானுங்க. அவன் என்ன சொன்னான்னு காட்டலை. இங்கிட்ட அப்படியே கேட்டா, நீ சொல்கிறது எனக்கு ஒர்க் ஆகிற மாதிரி தான்ப்பா தெரியுது, பட் இதை மட்டும் முடிச்சிட்டோம் அவனோட அந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங்கே ஆட்டம் கொடுத்துரும்பா. அப்போ டாக்கோ சோகமாக சொல்கிறான், இருந்தாலும் இந்த மாதிரியா ஹேண்டில் பண்ணணும், இது கரெக்டா? ரியூஜி அப்படியே பார்க்குறான் முறைச்சி. இவன் நடுங்கிட்டான், டேய் என்னை ஏன்டா அப்படி பார்க்குற? அதுக்கு ரியூஜி சொல்கிறான், டேய் என் ஃபேஸே இப்படி தான்ப்பா, இத்தனை நாள் பார்க்குற பழகிக்க வேணாமா? ஹீரோ சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் ஆகும் மாதிரி தான் தெரியுது, இருந்தாலும் மிஸ்ஸுக்கு தான் ரொம்ப ரிஸ்க் எடுக்க போகிறான்னு எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஹீரோட சட்டையை பிடிச்சி ரியூஜி அப்படியே தூக்கிட்டு இருக்கான். டேய் ஓ ரிவெஞ்சுக்காக நீ என்னென்னா பண்ண நினச்சிக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லை நீ இது மாதிரி பிரட்டியான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிருக்கியா? நீ உன் ரிவெஞ்சுக்காக என்ன வேணாலும் எடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியான்னு இவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ கையை அப்படியே தட்டி விட்டு, டேய் நான் இதுக்காக தாண்டா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு பணத்தை அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நான் வாருக்காக சேர்த்து வச்ச ஃபண்ட்ரா, உன் பிளானுக்கு இது யூஸ் ஆகும், இதை எடுத்துக்கன்னு அந்த வார் ஃபண்டு மொத்தத்தையும் கொடுக்குறான். அதை பார்த்ததும் சரிப்பா இதை என்கிட்ட விட்டுருன்னு ரியூஜி ரெடி ஆகிட்டான். இங்கே அப்படியே 1 வீக் கழித்து பார்த்தா
அந்த டோக்கியோவில் இருக்க அதே நிஷே ஷாபு பார். அப்படியே அமைதியாக உட்காந்து நம்ம டாக்டரை ட்ரிங்க்ஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கான். என்னப்பா உங்கள் மாஸ்டர் எங்கே போனா? அதுக்காக சொல்கிறேன், இல்லை அவர் கோல்டு பிடிச்சிருக்கு, அதான் அவர் இன்றைக்கி வரல. ஓ அப்படியா? இருந்தாலும் இன்றைக்கி தனியாக குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குதுப்பா. பட் இருந்தாலும் அந்த ஜாகசாகி ஷேர் ஹோல்டர் மீட்டிங் முடிகிற வர ட்ரக்ஸும் சரி எந்த உமன்ஸ்கிட்டையும் போகவே கூடாதுன்னு சொன்னார். இருந்தாலும் இது ஒரு டைம் முடியட்டும், நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன்னு கையில் அந்த ட்ரிங்க்ஸை வச்சுட்டே சொல்லியிருக்கேன். வீடு அப்படியே பார்க்கையில் திடீர்னு டோர் ஓப்பன் ஆகுது. வாப்பா. மிஸ்டர் மேனேஜர், என்னப்பா கேஷ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் ஒன்றும் சொல்ல முடியாமல் அப்படியே கம்முன்னு வர்றாரு. நீ தானப்பா அந்த எக்ஸ் மேனேஜர், அந்த பாரில் இருப்பியே அவனே தானே? நீ ஏன்ப்பா இங்கே வந்திருக்க? அவன் அப்படியே சோகமாக இருக்கான். என்ன அந்த இடம் ஃபுல்லாக நாசமாயிருச்சுலாம் கேள்விப்பட்டேன் ரீசெண்டாக நடந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில். அவன் அப்படியே அமைதியாக இருக்கான். அப்படியே தரையில் முட்டி போட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கெஞ்சுறான். எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா. அவன் கிட்ட வந்து முதுகில் தட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு நல்லா தெரியும், நீ இன்னும் எனக்கு கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கேப்பா. அதுக்கு அவன் நடிங்கிட்டே சொல்கிறான், நான் நெக்ஸ்ட் மந்த்து கொடுத்துறேன். இதை தாப்பா நீ லாஸ்ட் மந்த்துன்னு சொன்னேன். அவனுக்கு அப்போ தான் ஒரு தாட்டு வருது, ஆஹா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுறதுக்கு ஒரு டைம் பாஸ் கிடச்சிட்டான்டான்னு. அப்படியே அவனை கூப்பிட்றாரு. அங்கே வாங்குறாரு. அர்மாண்டா கூட எட்ரா வாங்கி அப்படியே அவன் தலையில் ஊற்றிக்கிருக்காரு. அவன் பார்க்குறான், நீ இந்த ஃப்ளோரில் எடுக்கிற எல்லா ட்ரிங்க்ஸையும் ஒன்று விடாமல் குடிக்கணும், சின்ன ட்ராப் கூட இருக்கக்கூடாது, புரியுதா? அப்படி நீ குடிச்சிட்ட, நீ குடிக்கிற ஒவ்வொரு பாட்டிலுக்கும் நான் காசு தரேன், அதுவும் ஒரு பாட்டிலுக்கும் 200 கிராம் தரேன்டா. அவர் அப்படியே கண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கு, குடிக்கலாமா நம்மான்னு. நீ இன்னைக்கு குறைஞ்சது 3 பாட்டிலாவது குடிக்கணும்ப்பா. அவர் அப்படியே குடிக்க கண்ணீரோடு அப்படி கிட்ட போயிட்டுருக்காரு. அப்படி திடீர்னு பார்த்தா ஒரு சவுண்டு, என்ன நடந்துக்கிருக்குன்னு இவன் கத்திக்கிட்டு இருக்கான். உனக்கு என்னடா பிரச்சனை? இது மெம்பர்ஸுக்கு மட்டும்தானேப்பா இந்த பிளேஸு. ஹீரோ அப்படியே வந்துக்கிருக்கான் மியூசிக்கோட. நானுமே மெம்பர் தான்டா. ஹீரோ கிட்ட வந்ததும், என்னடா ஒரு அழைச்சி விளாண்டுக்கு இருக்க? அவன் அப்படியே பார்க்குறான். இந்த காய் அந்த ஹோஸ்ட் தானே, இவன் தான் நீ என்னை ட்ரிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வைக்க பார்த்தான், அவனே தான் அவன். அங்கே இருக்கிற சர்வர்கிட்ட கேட்குறான், தொடக்க ஏதாவது இருக்காப்பா இதாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கான் ஹீரோ. வாங்கி அந்த எக்ஸ் மேனேஜர்கிட்ட கொடுக்குறான், இதை தொடச்சிக்குங்க. அவனை பார்த்ததும், வெளியே போடா முதல்ல. அவன் அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு போகிறான். போகையிலே ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, நீ மட்டும் இல்லை இன்றைக்கி நான் என்ன ஆயிருப்பேன்னு அப்படியே பார்த்துட்டு போகிறாரு. இங்கே பார்த்தா 3 பேர் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்கானுங்க. டாகுரா பார்க்குறான், இவன் அந்த அமெரிக்காலேருந்து வந்த அந்த இன்வெஸ்டர் தானே. இருந்தாலும் அந்த ஜாகசாகி இவனை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டார். இவனை பார்த்தா ஒரு உமனைசர் மாதிரி இருக்கான், பொண்ணுங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் இவங்கிட்ட மணி நிறைய இருக்கும் போல். ஹீரோ அப்படியே அமைதியாக இருக்கான். ஏன்னா இவனை மாதிரி ஒரு சில ஆளுக்கு கிரிப்டோ கரன்சியில் நிறைய ஜாக்பாட் அடித்து பணக்காரமே நிறைய பேர் இருக்கான். அப்போ ஹீரோ டகுரா கூப்பிட்றான், பிரசிடென்ட் டகுரா கரெக்ட் தானே? ஆமாப்பா, நான் கேள்விப்பட்டேன் போலீஸில் அரெஸ்ட் ஆகிட்டாருமே, உங்களுக்கு தெரியுமா? அதை கேட்டோன்னே டகுரா ஒன்றும் தெரியாமல் சொல்கிறான், நான் அவங்ககிட்ட நான் டச்சில் இல்லைப்பா, அதனால் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியலை. அப்போ மிஸ்ஸிக்கு எந்திரிச்சு, சரி ரெஸ்ட் ரூம் போகணும், எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த செர்வன் சொல்கிறான், மேம் அந்த பக்கத்தில் பேக் சைடில் இருக்குது போங்க. ஹீரோ ஓகே ரைட் நீ போ. சாரிப்பா இவளை இன்ட்ரடியூஸ் பண்ணல. அவன் அப்படியே பார்த்து ஷாக்கில் இருக்கான், யாருடா அவனு? அப்போ சொல்கிறேன், இவன் தான்ப்பா என்னோடய ஃப்ரெண்ட் மிஸ்ஸிக்கி, நைஸ் டு மீட் யூ அவன் சொன்னதும் அவ்வளோதான் வாவுன்னு உறைஞ்சி போயிருக்கான். ஹீரோ பார்க்குறான், ஆஹா ஆடு சிக்கிருச்சு. இதோட இந்த சாப்டர் 35 முடியுது. மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் காய்ஸ்.